செயின்ட் கிளாடின் தேவனைட் 1774 பிரான்ஸ் நாட்டில் ஆழ்ந்த பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே இறை நம்பிக்கையும் கருணையிலையும் வளர்ந்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை பிரெஞ்சு புரட்சியால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கொடூர காலத்துல இவங்களோட 2 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பேருமே இறக்கும் தருணத்துல கொலை செய்தவங்களை மன்னித்தபடியே இறந்து போயிருக்காங்க. அந்த மன்னிப்பின் சாட்சி கிளாடினோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. துன்பத்தை வெறுப்பா மாற்றாம அன்பாகவும் சேவையாகவும் மாற்ற முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி அருட்பணியாளர் ஆந்திரே காயின்ட்ரேவோட சேர்ந்து உழைக்கும் பெண்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இதன் விளைவா இயேசு மரியின் சகோதரிகள் சபை உதயமாயிருக்கு. ஒரு கட்டத்துல அருட்பணியாளர் ஆந்திரே இறந்து போக அந்த சபையோட முழு பொறுப்பையும் கிளாடின் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஏழைகள் மற்றும் பெண் குழந்தைகளோட கல்விக்கு பல கல்வி நிலையங்களை நிறுவியிருக்காங்க. இவங்களோட சேவை பல பேரை ஈர்த்திருக்கு. அதனால இந்த சபை பல நாடுகளுக்கு பரவியிருக்கு. இறுதியா 1837 இறந்து போயிருக்காங்க கிளாடின். இவங்க இறந்தாலும் இவங்களோட இறைப்பணி தொடர்ந்து பல பேரால பேசப்பட்டிருக்கு. 1947 திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இவங்களோட சபையை அங்கீகரிச்சிருக்காரு. 1981 அருளாளராகவும் 1993 புனிதராகவும் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கிளாடின் தேவனைட். February 3 செயின்ட் கிளாடின் தேவனைட் ஃபீஸ்ட் டே.